ஹாய் மக்களே, தமிழ்நாட்டுல ஜாதிய வன்கொடுமை அதிகமா போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா சும்மா ஜாதிய வன்கொடுமை நடந்துட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாத மக்களே, முடிவே கிடையாதான்னு. இப்போ என்னன்னு பார்த்தேன்னா, மயிலாடுதுறையில ஒரு 17 வயசு சிறுமியும் 19 வயசு சிறுவனையும் ஆணவ படுகொலை செய்திருக்கு. அப்படி ஒரு நியூஸ் வைரலா பரவிட்டு இருக்கு. ஆனா நான் கேட்க என்னதுன்னா, இந்த ஜாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதானே நடக்குது. அந்த 17 வயசு சிறுமியும் 19 வயசு சிறுவனும் அவன் என்னெல்லாம் கனவு கண்டிருப்பான், எப்படியெல்லாம் நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பான், எல்லாம் ஒரு செகண்ட்ல மண்ணா போச்சு. அதுக்கு காரணமா இருக்குது இந்த ஜாதி என்கிற அந்த ஜாதி சைத்தான் தான். புரியுதா? இந்த ஜாதியை ஒழிக்கணுங்க. இன்னி வருங்காலத்துல உள்ள இளைஞர்களுக்கு ஜாதி அப்படின்னா என்னன்னு கூட தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் வச்சிருக்கணும். ஜாதி தேவையே கிடையாது மக்களே. ஜாதி என்னத்தை உங்களுக்கு தந்துட்டு, ஜாதி உங்களுக்கு என்ன தந்துன்னு? ஜாதி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையாங்க. நம்ம தமிழர்களாக ஒற்றுமையாட்டு இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கு வழியே கிடையாதா? இந்த ஜாதியை ஒழிக்கவே முடியாதா? எப்படிங்க ஒழிக்க முடியும்? ஜாதியை ஒழிக்க போறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியாரு. ஆனா ஜாதிய வன்கொடுமைகள் நடக்கப்படியது அவரோட ஆட்சியில தான். அதுவும் அவர் கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். ரெண்டாவது, ஜாதி வெறி பிடிச்சவங்களையும் அவரோட கட்சியில தான் வச்சிருக்காரு. கட்சிக்கு பணி செய்ய வரும் ஜாதிய எண்ணம் இல்லாத மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இவர் காணொலியை பார்த்த பிறகு இவர் கூட ஒர்க் பண்ணும் போதும் இவரை பார்க்கும் போதும் அவருக்கு மைண்டுக்குள்ள என்ன வரும்? இவரே ஜாதியை பத்தி பேசியாரு, நம்ம ஜாதி அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு தற்பெருமை உருவாகும் இல்லவா? ஜாதியை பற்றி அவருக்கு மனசுக்குள்ள பெரிய ஆசைகள் உருவாகும் இல்ல, நம்ம தான் பெரிய ஜாதி, அவர்கள் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணம் உருவாகும் இல்லவா? அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாதாங்க. ஜாதி இனத்துக்குங்க எல்லாருக்குமே 2 கை இருக்கு, 2 கால் இருக்குது, 2 கண் இருக்குது, ஒரு வாய் இருக்குது, 2 காது இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குதுங்க. அப்ப அந்த ஜாதிகாரனுக்கு 5 கை இருக்கா? இல்ல இந்த ஜாதிகாரனுக்கு 10 கை இருக்கா? என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? எதனால அவர்கள் தாழ்ந்த ஜாதி, இவர்கள் உயர்ந்த ஜாதின்னு எந்த அடிப்படையில இந்த மக்கள் மத்தியில அது திணிக்கப்படுது? இன்னைக்கு இந்த எண்ணங்கள் எங்க மனசுக்குள்ள இருந்தது, தவறான ஜாதியை பற்றி உள்ள எண்ணங்கள். அது எங்க மனசுல மாறுக்கு காரணம் தமிழ் தேசியம். அப்படின்னா தமிழுக்கு மேல வந்த பற்று மட்டும்தான் எங்க மனசுக்குள்ள இருந்து, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்குள்ள இருந்து எல்லாம் மாறக்கு காரணமாக இருந்தது அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஜாதியை பற்றி பேசிய காணொளிகள் இதை நாங்க பார்த்த பிறகு அவர் பக்கம் போக்கு ஆசை இருந்து. ஏன்னா எங்களுக்கு ஜாதி பிடிக்காது, ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்ப்பவர்கள் கூட பழகவே மாட்டோம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியம் இன்னும் எங்க இதயத்துக்குள்ள இருக்குது. யாருமே ஜாதியை பார்த்து பழகாதங்க. இறந்த அந்த 2 குழந்தைகளுக்கும் என்ன மனசுக்குள்ள எண்ணம் இருந்திருக்கு, எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு இருந்திருக்கு மக்களே. அதெல்லாம் ஒரே செகண்ட்ல மண்ணா போச்சு இல்ல. அதுக்கு காரணம் இந்த ஜாதி. இந்த ஜாதி ஒரு ஜாதிக்காக அந்த குழந்தைகள் அந்த ஜாதியில பிறந்தது அவர் செய்த பாவங்களா? ஒவ்வொரு இளைஞர்களுமே மனசுக்குள்ள ஜாதி வெறிய ஒதுக்கணும். அதுக்கு நீங்க போக வேண்டிய பாதை தமிழ் தேசிய பாதை. புரியுதா? நீ ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துட்டுனா உனக்கு அந்த ஜாதிக்கு மேலேயும் மதத்துக்கு மேல இருக்கும் வெறி ஒன்ன விட்டு போகிறான். புரியுதா மக்களை? ஜாதி வேண்டாங்க, ஜாதி யாருக்குமே வேண்டாம். எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கும் ஜாதியை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆனா என்னோட ஜாதி சான்றிதழ் வரைக்கும் நான் கிழிச்சு தூரம் இருந்த மக்களை. காரணம் என்ன? எனக்கு ஜாதி அப்படிங்கிறது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணுதானேங்க. இந்த பூமியில பிறந்த எல்லாருமே ஒண்ணுதாங்க. எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான், எல்லா விலங்குகளும் ஒண்ணுதான், எல்லா பறவைகளும் ஒண்ணுதான். ஆனா ஜாதி வெறின்னு ஒண்ணு இருக்க போய் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நடந்துட்டு வருது. இதுக்கெல்லாம் முடிவு கொண்டு வரணுங்க. அதுக்கு மேல அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஸ்கூல்ல படிக்கும் குழந்தைகளுக்கு ஐடி கார்டுல ஜாதியை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஜாதியை ஒழிச்சு வந்தவர்களா, ஜாதியை வளர்த்த வந்தவர்களா? அந்த குழந்தைக்கு மனசுல என்ன இருக்கும்? ஒரு ஜாதி அடையாளம் தெரியாத அந்த குழந்தை அவரோட ஐடி கார்டுல பார்க்கும்போது இன்னொரு ஐடி கார்டு கிட்ட இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தையும் ஐடி கார்டு போட்டிருக்கோம். அப்போ இந்த ஐடி கார்டுல இன்னொரு ஜாதி இருக்கும், அந்த ஐடி கார்டுல இன்னொரு ஜாதி இருக்கும்.
அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தோணும், இவன் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. அங்கேயே பகை உருவாகும் அல்லவா, ஜாதி பற்றி உள்ள வெறி அந்த குழந்தைக்கு பிஞ்சு குழந்தைக்கே உருவாக தொடங்கும் அல்லவா. இதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது தானே. யாரு இங்க தமிழ்நாட்டுல ஜாதி அரசியல் பண்ணியது யாரு, நீங்க தாங்க. ஜாதி வெறி பிடிச்ச அவரை, நான் ஜாதி வெறியன்னு சொன்ன அவரை எதிர்க்கு நீங்க கேண்டிடேட்டா விட்டீங்க. அப்பவுமே நீங்க அடிச்சு விரட்டி இருக்கலாம் இல்ல, விரட்டி இருக்கலாம் இல்ல. நீங்க என்ன, உங்களுக்கு வெளி மரபுல ஜாதி ஓட்டுக்கள் வேணும், ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்பியா. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டு தமிழ் உணர்வு கொள்ளுங்க. கண்டிப்பாக ஜாதி மதம் இந்த வேறுபாடு உங்கள் மனசுக்குள்ள இருந்து மாற தொடங்கும். ஏன்னா அப்படிதான் எனக்கு மாறுச்சு, அப்படிதான் தமிழ் தேசிய பாதையில இருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மாறுச்சு. ஜாதி என்பது வேண்டாம் மக்களை, முடிச்சிருங்க ஜாதிய. ஜாதி நமக்கு தேவையே கிடையாது. எந்த ஒரு குழந்தைக்கு மனசுலயுமே இனி வரக்கூடிய சந்ததிகள் மனசுக்குள்ள ஜாதி வெறி இருக்க கூடாதுங்க. அதற்கு நீங்க இந்த ஐடி கார்டுல ஜாதிக்க பெயர் போடியது இல்ல, நான் ஜாதி வெறின்னு சொன்னவன கூட நடக்கும் அந்த தொண்டர்கள் ஜாதி வெறிக்கு ஆள்படுவார்கள், புரியுதா. அதனால இவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து ஒதுக்குங்க, தமிழக வெற்றி கழகத்தில். இல்லைன்னா அவர்களை திருத்துங்க. இந்த ரெண்டுல ஒன்ன செய்யுங்க. அப்பந்தான் தமிழ்நாட்டுல ஜாதி அப்படிங்கிற ஒரு சாக்கடை ஒளிய தொடங்கும். ஜாதிய வன்கொடுமை எவ்வளவோ நடந்தாச்சு இல்ல இதோட தமிழ்நாட்டுல. ஒண்ணு ரெண்டா, எல்லா ஆட்சியிலும் நடக்குது. எல்லா ஆட்சியிலும் நடக்குது. நீங்க மாற்று தமிழக வெற்றி கழக ஆட்சியிலும் நடக்குது. ஏங்க அவர்கள் ஜாதியை ஒழிக்க வந்தவர்கள் நீங்க நினைச்சீங்களா? இல்லைங்க. மக்களை நீங்க தான் திருந்தணும். ஜாதியை நம்ம தான் மனசுக்குள்ள இருந்து அகற்றணும். வேற எப்படியும் முடியாது. தமிழ் தேசியம் உங்க மைண்டுக்குள்ள உங்க மனசுக்குள்ள வந்துட்டுச்சுன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழன்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துட்டா உனக்குள்ள ஜாதி வெறி இருக்காது. இனி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஜாதி அப்படின்னா என்னன்னு தெரியக்கூடாது. அப்படி இருக்கணும் தமிழ்நாடு. அப்பந்தான் ஜாதிய வன்கொடுமைகள் குறைய தொடங்கும். அல்லாம ஜாதிய வன்கொடுமைக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். அது ஜாதிய எண்ணம் கொண்ட அரசியல்வாதியால முடியாது. மக்களை ஜாதிய எண்ணம் இல்லாத சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா மட்டுமே தான் இந்த ஜாதிய ஆணவ கொள்ளைகள் கட்டுப்படுத்த முடியும், புரியுதா. ஜாதிய பார்த்து சீட்டு குடிக்கவன் அப்படி இருக்கு இந்த அரசாங்கம். எப்படிங்க நல்ல அரசாங்கம். அதனால ஒருக்கா மாற்றி சீமான் அவர்களுக்கு வாக்களிப்போம். அப்போது தெரியும் மக்களை யாரு என்ன பண்ணியாரு அப்படின்னு. வரக்கூடிய இடைத்தேர்தல அம்பாசமுத்திர தொகுதியில நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கியார். அங்க கண்டிப்பா வெற்றி பெற செய்ய வேணும். மற்றும் மொத்த இடை தொகுதிகளிலையும் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். அதுல கண்டிப்பாக நீங்க வெற்றி பெற செஞ்சா சட்டமன்றத்துல அவர்கள் தொகுதியில ஜாதிகளை ஒழிக்கிறத நீங்களே நேரில் பார்க்க முடியும். முடியும்னா முடியும் மக்களை. நோக்கம் இருந்தா முடியும், நோக்கம் இல்லாதவங்களால முடியாது. ஜாதிகளை வச்சு வாக்கு எடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கவங்களுக்கு இந்த ஜாதியை ஒழிக்க முடியாது. ஒழிக்க உள்ள எண்ணம்ங்க அவங்களுக்கு வராது. சும்மா வெளிப்படையா பேசணும், ஜாதிகளை நாங்க ஒழிச்சோம், மதத்தை நாங்க ஒழிச்சோம் அப்படின்னு. ஆனா அது நடக்காது மக்களை. அது நம் முன்னோர்களை பற்றி எப்படி கற்றுக் கொடுக்கணும், நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு, பாரதியாரை பற்றி இதெல்லாம் பாடமாட்டு அவர்கள் படிக்கும் போது, அதை பார்க்கும்போது தமிழ் முன்னவர்கள் எதற்காக இந்த மண்ணுக்காக உயிரை விட்டார்கள் அப்படிங்கிற வரலாறை படிக்கும் போது அவர்கள் திருந்த அதிக வாய்ப்புகள் உண்டு மக்களே. அவர்களுக்கு இங்க ஸ்கூல்ல போன இந்த பாடங்கள் எதுவுமே கிடைக்காது, படிக்க முடியாது மக்களே. அதனால சிறுவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தமிழ் வரலாறுகள், மன்னர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை பற்றி உள்ள மொத்த வரலாறை நீங்க படிச்சு கொடுக்க தொடங்குங்க மக்களே. அப்போது அவன் மைண்ட்ல இருந்து மனசுல இருந்து இந்த கேவலமான ரத்த வெறி பிடிச்ச இந்த ஜாதிய அவன் மனசுல இருந்து அவன் மாற்ற முடியும். ஜாதி பெருமைகளை பற்றி பேசாம நம்ம எப்பவுமே ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்குங்க. நல்லா வரும் உங்க குழந்தைகள் வருங்காலத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும், புரிகிறதா. அதனால ஒருத்தன் தப்பு செஞ்சா அந்த தப்புக்கான தண்டனை பின் விளைவு உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால நம்ம நல்லா இருந்தா, நம்ம நல்லதா நடந்தா நம் பிள்ளைகள் நல்லதா நடக்கும், புரிகிறதா. அதனால இந்த தமிழ்நாட்டை நல்வழிக்கு கொண்டு போகணும்னா, இந்த ஜாதிய வன்கொடுமையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னா தமிழ் தேசிய பாதைக்கு போங்க. உங்க மனசுக்குள்ள இருந்து அந்த கெட்ட எண்ணமான அந்த ஜாதி எண்ணம் உங்க மனசுல இருந்து மாறியதை நீங்களே பார்ப்பியா. இது சத்தியம், சாத்தியமான ஒண்ணு. வணக்கம் மக்களை, அடுத்த காணொலியில் சந்திப்போம்.